சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட தண்டபாணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உலகெங்கும் பல நிலைகளில் கிடைக்கும் நீரில் 97% கடலிலும் உப்புநீர் ஏரிகளிலும் உள்ளவை. 2.15% நீர் வானுயர்ந்த மலை முகடுகளிலும் வட தென் துருவ பகுதிகளில் பனிக்கட்டிகளாகவும் பனிப்பாறைகளாகவும் முடங்கி கிடக்கின்றன. ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குழாய் கிணறுகள் ஆகியவற்றில் கிடைக்கும் நல்ல தண்ணீரின் அளவு 0.615% மட்டுமேன்னு ஒரு புள்ளி விவரம். ஆச்சரியமாக இருக்குல்ல? நமக்கு கிடைக்கிற நல்ல தண்ணீரின் அளவு 1%க்கும் குறைவானது. இந்த தண்ணியை வச்சு தான் உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களும் வாழ்கின்றன. காலநிலை மாற்றம், அதிகரித்து வரும் மாசுபாடு, வேகமாக அழிந்து வரும் காடுகள், பறிபோகும் இயற்கை வளங்கள், மக்கள் தொகை பெருக்கம் என உலக அளவில் நீரின் அளவு குறைந்து வருவதற்கான காரணங்கள் ஏராளமாக சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் மனித சமூகம் உருவாக்கியுள்ள உற்பத்தி முறையும் அது சார்ந்த வர்த்தக முறையும் தான் இந்த நிலை, அதாவது நல்ல தண்ணீரின் அளவு குறைந்ததற்கான முக்கிய காரணமாக. இன்றைய மனித சமூகம் இயற்கையிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கு. ஏன், மனிதனே சக மனிதனிடம் இருந்து விலகி அந்நியப்பட்டு தானே இருக்கிறான். சைதாப்பேட்டை தண்டபாணி ஐயா, இதை நாம் நகர்ப்புறங்களில் நல்லாவே பார்க்குறோம். அண்டை வீட்டார் யார், என்ன செய்கிறாங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதே இல்லை. ஏதாவது அபாயம், இயற்கை இடர்பாடு வந்தால் தான் சக மனிதர்களை தேடுறான். இல்லைன்னா எனக்கு என்னன்னு சுயநலமாகவே வாழுறான். முற்காலத்திலலாம் கொடுத்து வாங்கினான், பார்த்து பழகினான், மனிதநேயம் இருந்தது. இன்றைய காலகட்டம்லாம் ஏதோ மெஷின் கணக்கில் இருக்குது. மனிதனும் மெஷினாக மாறிட்டான். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். நீரின் நிலையும் அப்படித்தான். நீர்நிலை வட்டம்ங்கிறாங்க. இதில் நீர் நீராவியாகி மேகமாகி மழையாகிறது, மீண்டும் மழை நீராகி நீராவியாகிறது. இந்த நீர்வட்டம் நிலைத்திருப்பது நம்ம எல்லோருக்கும் மிகவும் அவசியமானது. இந்த புவியின் இருப்பிற்கு அவசியமானது. நீரின்றி அமையாது உலகு பொன்மொழி நாம் அறிந்த ஒன்று தான். நீர் வட்டம் ஏற்பட முக்கிய காரணமே சூரியனின் வெப்பம்தான். சூரிய வெப்பம் கடல் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை நீராவியாக்குது. இந்த நீராவி வாயு மண்டலத்தை அடையும் போது மேகம் என்ற பெயரை பெறுது. இந்த மேகங்கள் குளிர்விக்கப்படும் போது மலை முகடுகளில் பனியாக பெய்கிறது. நிலத்திலும் கடற்பரப்பிலும் மழையாக பொழிகிறது. நிலத்தில் மழையாக பெய்த நீரின் பெரும்பகுதி நிலப்பரப்பின் தன்மைக்கு ஏற்ப ஆறுகளாகவும் ஏரிகளாகவும் குளங்களாகவும் உருவாகி அவை மிகும்போது இறுதியில் கடலை வந்து அடைகின்றன. நிலத்தின் உட்பகுதியில் பெய்த மழை நீரின் ஒரு சிறு பகுதி நிலத்தின் உள்ள போய் நிலத்தடி நீராகுது. இது இன்னும் அதிகரிக்கணும். தண்டபாணி ஐயா, மனித இனம் கூடுதலாக நிலத்தடி நீரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். வங்கியில் நம்ம கணக்கில் பணம் இருந்தால் தான் நாம் எடுத்து செலவு செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலத்தடி நீரையும் எடுத்து உபயோகப்படுத்திட்டோம்னா அப்புறம் குறைகாலம் எப்படி போகும்? நம்ம காலம் கூட பாட்டில் தண்ணி, பபுள் தண்ணின்னு விலைக்கு வாங்கி கூட போயிடும். ஆனால் நமது சந்ததியினர் காலம் எப்படி போகும்? அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அமைத்து தருவது நமது கடமை இல்லையா? சிந்திப்பீர், செயல்படுவீர். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.